வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம இன்னைக்கான மார்க்கெட்ல என்ன நிலவரங்கிறத பார்க்க போறோம். சில கேள்விகள், இன்னைக்கு கோல் இந்தியா பத்தின தகவல்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இல்லையா? ரைட். இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 4511 ரூபாய் இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 4400 சில்லறை கிட்ட இருந்தது. இன்னைக்கு வந்து $4511 per ounce அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. இதோட இப்போ ஹிஸ்டாரிக்கல் சீன் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கான சார்ட் வைக்கிறேன். கிட்டத்தட்ட 4700க்கு மேலேயுமே டாலர் போய் கீழே இப்போ வந்து 4500க்கு கிட்ட வந்து நிற்கிது. இது இன்னைக்கு கோல்டோட சுச்சுவேஷன். ஸோ அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறது ஒரு காரணம் இல்லையா, அதனால கூட வந்து கோல்டு ப்ரைஸ் விழும். அதுக்கப்புறம் மார்க்கெட் சுச்சுவேஷனும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ரைட். இன்னைக்கான தமிழ்நாட்டில் சென்னையில் என்ன ப்ரைஸ் விற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14600 ஆன்லைன் ப்ரைஸ் காட்டுது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 14750 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 14500 ஆகி திருப்பி ஒரு 100 ரூபாய் கூடி இப்போ வந்து 14600. இது ஆன்லைன் ப்ரைஸ். பட் ஆன்லைன் ப்ரைஸை விட மார்க்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 14,450க்கு இன்னைக்கு உங்களுக்கு கோல்டு கிடைக்குது. சில்வர் ப்ரைஸில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. 285 இருந்தது, 290 ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 290 இருந்தது. அப்படியே 3 நாளாக கொஞ்சம் ஆசோலேஷனில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் 23,918 ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா 24,000 ஒரு தடவை டச் பண்ணிடுச்சு அது லாஸ்ட் அவுட். பட் ஸ்டில் வந்து இந்த 24,000 கிட்ட வந்து இங்கே ஸ்டேபிளாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இப்போ போன ஒரு வாரமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஒரு 1% ப்ளஸில் தான் இருக்கும். ஒரு பெரிய ஸ்பைக் எடுத்திருக்கு. ஸ்பைக் எடுத்ததுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த பக்கம் விழணும்னு நான் சொன்னேன். விழறதுக்கு ஒரு 50% விழுந்ததே தவிர அதுக்கப்புறம் இன்னும் விழலை. விழறதுக்கு சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் எப்போவுமே நம்ம எதிர்பார்க்கறத, அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்கிற மாதிரி தான் மார்க்கெட் எப்போவுமே இருக்கும். பட் பி ரெடி ஃபார் எனி சேஞ்சஸ். ஓகேங்களா? மேலே போனால் என்ன பண்ணணும், கீழே வந்தால் என்ன பண்ணணும்னு பிளான் ஏ பிளான் பி ரெண்டுமே வச்சுக்கோங்க. எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? நீங்கள் மார்க்கெட்டில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கம்பெனிஸ், அதாவது ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும். விப்ரோ, இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜி, DLF, டிவிஎஸ் மோட்டார்ஸ், இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஓகேங்களா இன்னைக்கு பாசிட்டிவ்ல அதிகமான க்ரோத்தில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள். அதுக்கப்புறம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய சில நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச்சர் மோட்டார்ஸ் இருக்குது, SBI லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ஈவன் இண்டிகோ இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமான நெகட்டிவில் இருக்கிறாங்க. அதோட இந்த ONGC இந்த மாதிரி பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போன ஒரு வருஷமாகவே நெகட்டிவில் தான் போய்கிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. ஜென்ரலாகவே ONGCயில் என்ன பிரச்சனைனா அவங்களுடைய நெசசிட்டி, அது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு மக்கள் பயப்படுறது தான் அதுக்கு காரணம். எப்பவுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்று சொல்ல கேளுங்க, கம்பெனி என்னதான் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் உங்களுக்கு அதோட க்ரோத் மேலே ஏதாவது சந்தேகம் வந்துட்டா கூட, வளராதுன்னு சொல்லலை, வளருமோங்கிற சந்தேகம் வந்துட்டா கூட நீங்கள் அந்த பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிறது உங்களுக்கு ஆபத்து தான். எங்கே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் அங்கே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? இன்னைக்கு SPR அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ், ஆயில் ரிசர்வ் கிட்டத்தட்ட 74 நாளுக்கான ரிசர்வ்ஸ் இருக்குங்கிறது முந்தின நாள் பார்த்தோம். இப்போ பெரிய ஒன்று சேஞ்சஸ் இல்லை, அது 74 நாள் இருக்கு. அடுத்தது உங்களுக்கு என்னன்னா அதானி பவர். எக்ஸாக்ட்லி அதானி பவருடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 12வது இடத்துல இருந்தது, இப்போ 11வது இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன காரணம்? அதானி பவர் வந்து பயங்கர க்ரோத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய அக்ரெசிவ் க்ரோத்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது 11வது இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா இன்ஃபோசிஸோட பெர்ஃபார்மன்ஸ் வீக்காக இருந்திருக்கலாம். ஏன்னா இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எங்கேயோ இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேஞ்சு அது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி 4.25 லட்சம் கோடிக்கு இன்னைக்கு மார்க்கெட் கேப் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதானி இப்போ அவருடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 4,79,000 கோடி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4,70,000 கோடி. இந்த ரேஞ்ச் தான் இருக்குதே தவிர பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இது எப்போ வேணாலும் மாறலாம். பட் இப்போதைக்கு இன்ஃபோசிஸ் வந்து 11வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உண்மை. இது எங்கே இருந்ததுங்கிற ஒரு ரெக்கார்ட் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டாப் 10 இல்லை டாப் 20 காட்டுறேன். முதல்ல டாப் 10 காட்டுறேன். யார் வந்து அதிகமான மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி மார்க்கெட் கேப். HDFC 2வது இடத்துல இருக்கு, பாரதி ஏர்டெல் 3வது இடத்துல இருக்கு, ICICI பேங்க் 4வது இடத்துல இருக்கு. இப்படின்னு நீங்கள் வரிசைப்படுத்தி பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பெரிய கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி L&T வரைக்கும். அடுத்த டாப் 20 லிஸ்ட்டில் பாருங்க, 11வது இடத்துல அதானி. நான் சொன்னேன் அதானி பவர் இருக்கு. இன்ஃபோசிஸ் எங்கே இருக்கு? 12க்கு வந்தாச்சு. ITC எங்கே இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஏரியா. கோல் இந்தியா 19வது இடத்துல, பவர் கிரிட் உங்களுக்கு 20வது இடத்துல, இப்படின்னு டாப் 20 லிஸ்ட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். தேவைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்ஃபோசிஸோட போன 10 வருஷம் ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் எடுத்து பார்ப்போமா, மார்க்கெட் கேப் எடுத்து பார்ப்போமா? 2015 2,10,000 கோடி இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து எங்கே வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 2021 9,20,000 கோடி தன்னோட மார்க்கெட் கேப் உயர்த்துறாங்க. அப்படி உயர்த்தியும் கூட அதுக்கப்புறம் படிப்படியாக என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனிங்க. அப்படியே குறைஞ்சு இன்னைக்கு 4.25 லட்சம்க்கு வந்தாச்சு. இதுதான் ரியல் ரீசன் ஏன் அதானி பவர் வேகமாக மேலே வந்ததுங்கிறதுக்கு உண்மையான காரணம். இல்லைன்னா இவ்வளோ வேகமாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. கோல் இந்தியா ஆஃபர் ஃபேர் செல் இன்னைக்கு ஒரே நாள் தான் நினைக்கிறேன்.
இன்றைக்கே ஓப்பன் ஆகி இன்றைக்கே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 412 ரூபான்னு காட்டுது. பட் நானும் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து 440 சில்லற 445 ரூபா என்னமோ சம்திங் அந்த ரேஞ்ச் தான் எனக்கு வந்து கட் ஆஃப் ப்ரைஸில் தான் அலோவ் பண்ணுச்சு. பட் எனிவே ஒரு 100 ஷேர் வாங்கி வைப்போமே அப்படின்னு நானும் அப்ளை பண்ணேன். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கோல் இந்தியா பற்றி ஒரு கேள்வி இருக்குது. பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போதும் அந்த ஸ்டாக்கோடைய ஆவரேஜ் பி என்னன்னு பாருங்கள். அந்த ஸ்டாக்கோட ஆவரேஜ் பிக்கு கீழே இருக்கா பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி நீங்கள் வாங்கும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டேபிளாகவும் லாங்கிவிட்டிக்கும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் அப்படின்றது. ஆனால் நானே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கோல் இந்தியா ஒரு 2 நாள் முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லையா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதிகமான பியில் வாங்கியிருக்கேன். அதாவது மீடியம் பியை விட அதிகமான பியில் வாங்கியிருக்கேனே. அப்போ நான் சொல்கிறது வந்து சரியா தப்பாங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ப்ளஸ் இது நாளைக்கு அண்டர் வேல்யூ போனால் சொல்லுவீங்களான்னு சந்தேகமான அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் போர்ட்ஃபோலியோவில் கோல் இந்தியா விட்டுருவோம், ஸ்டேட் பேங்க்குக்கு போவோம். கடந்த காலங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் 180 ரூபாய்க்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், 250 ரூபாய்க்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், 1800 ரூபாய்க்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து 950 ரூபாய்க்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஆரம்பத்தில் 180 ரூபாய்க்கு கிடச்சிது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 200 ரூபாய்க்கு கிடச்சிது, அப்போவே வாங்கியிருக்க கூடாதா அப்படின்னா, அன்றைக்கி எவ்வளோ காசு இருக்கோ அதான் நம்ம வாங்க முடியும். கரெக்டாக காலத்துக்கு காலம் அது மாறி வரும்பொழுது அதுக்குண்டான சூழ்நிலையில் மாற்றிக்கும். பட் ஆவரேஜ் பிக்கு கீழே வாங்கணுமா அப்படின்னா, எல்லா கம்பெனியுமே ஆவரேஜ் பிக்கு கீழே வாங்குறது சேஃப்ங்கிறது ஒரு பக்கம் நம்ம லாஜிக்காக இருந்தால் கூட, சில நேரங்களில் சில கம்பெனிஸ் வந்து ரீரேட்டிங் நடக்கும். ரீரேட்டிங் அல்லது டவுன் கிரேடிங் நடக்கும். அப்போ டவுன் கிரேடிங் நடக்கும்பொழுது நீங்கள் ஆவரேஜ் பிக்கு கீழே இருக்குன்னு போய் விழுந்துடக்கூடாது. நானே சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பெனிலாம் நான் உங்களுக்கு டவுன் கிரேடிங் பற்றி பேசினேன். அது பார்த்தீங்கன்னா பிலோ த ஆவரேஜ் பிக்கு கீழே இருந்தது. ஆனால் போகாதீங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா அது எங்கே போய் லேண்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. தட் இஸ் கால்டு டவுன் கிரேடிங். அதே மாதிரி ரீரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான பியில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் செக்டருக்கு ஒரு பெரிய வரவேற்பு வந்திருக்கு. இப்போ வெறும் ரெசிடென்ஷியலுக்கு மட்டும்தான் பவர் அப்படின்னு இல்லாமல் கமர்ஷியலுக்குமே அதிகமாக விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் எதிர்காலத்தில். அப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸ்லாம் உள்ளே வராங்கங்கிறதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்பொழுது அந்த கம்பெனி என்ன ஆகும்னா, அந்த செக்டாரே கிட்டத்தட்ட என்ன ஆகும், ரீரேட்டிங் நடக்கும். அப்படி ரீரேட்டிங் நடக்குதுன்னா எவ்வளோ டிஃபரன்ஸ் தான் இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். நான் உங்களுக்கு வாங்கினதுக்கு ஆவரேஜ் பிக்கும் நான் வாங்கின பிக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, 9.18 இப்போ கரண்ட் பி. அரௌண்ட் நான் வாங்கியிருக்கும் போது 9ல் வாங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் செக் பண்ணிங்கன்னா 50 ரூபாய் இருக்கு. இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இந்த கம்பெனியோடைய ஆக்சுவல் பின்னு ஒன்று இருக்கும்ல, ஆவரேஜ் பி, அது என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா போன 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 7.3. அதுவே நீங்கள் 2017-18 கவனிச்சிங்கன்னா 25 வரைக்கும் போயிருக்கு. அது வந்து எப்படி 25க்கு போச்சு அப்படின்னா, 25க்கு ப்ரைஸ் போகலை, அந்த கம்பெனியோடைய அந்த வருஷத்துக்கான ஏர்னிங் பர் ஷேர் டிராஸ்டிக்கலாக குறைஞ்சிருக்கும். அதாவது 20 ருபீஸ் பர் ஏர்னிங் பர் ஷேர் இருந்தது, ஒருவேளை 10 ரூபாவோ 11 ரூபாவோ ஆகும்பொழுது அந்த ஷேர் ப்ரைஸ் அங்கேயே இருந்தாலும் கூட பி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு காலத்துக்கு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியோட பி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோதானே தவிர இப்போ 5 வருஷத்துக்கான பியும் எடுத்து வைக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டில் அப்போ 7 காட்டுது. ஓகேங்களா? அப்போ எங்கே வந்து அதிகமாக இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022 to 23 இந்த பர்டிகுலர் கோல் இந்தியாவுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்கலாக குறைஞ்சிருக்கு பி லெவல். அது எப்படி குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா த சேம் ரீசன், அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஏர்னிங் பர் ஷேராக கூட இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு போன 10 வருஷம் ரெக்கார்டு வைக்கிற ஸ்க்ரீனில் அதில் பாருங்கள் உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் எப்படி இருக்குது. அப்போ 25 பி வந்தப்போ ஷேர் ப்ரைஸ் ஏறிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2017-18 5 வருஷத்துக்கானது வைக்கிறேன். 5 வருஷத்துக்கானது வச்சாலும் கூட அகெயின் பாருங்கள் உங்களுக்கு கிராஜுவலாக அது வளர்ந்து 2024 ஒரு பெரிய ஸ்பைக் எடுத்து எல்லாம் எஃப்ஐ பூம் அது அப்போ எடுத்ததே தவிர கிராஜுவல் க்ரோத் இருக்குதா இல்லையான்னு ஒரு ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆமாம், இதில் ஒரு கிராஜுவல் க்ரோத் இருக்குது. அப்போ ஃபர்தராக என்ன நடக்க போகுதுங்கிறது. இப்போ பி வந்து அதிகமாக இருக்கான்னா பி அதிகமாகிருக்கு, கரெக்டு. பட் ஷேர் ப்ரைஸ்னால கிடையாது, அது ஏர்னிங் பர் ஷேர் டிப்புனால. இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கிராஜுவலாக ஒரு பேங்கிங் செக்டாரில் எப்படி வந்து கிராஜுவல் க்ரோத் வரும் அந்த மாதிரிலாம் வராது. இது வந்து மைனிங் ப்ராசஸ் இருக்குது. கோலுங்கிறது ஒரு நேரம் கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். எவ்வளோ கிடைச்சாலும் யோசிச்சு பாருங்க. இதில் டிவிடெண்ட் வந்து 50%க்கு மேலே இருக்குது. ஏர்னிங் பர் ஷேரில் 50% வரைக்கும் எங்கே இருக்குது, என்ன இருக்குது, டிவிடெண்டே இருக்குது. ஸோ டிவிடெண்ட் அதிகமாக கிடைக்கும் ஒன் ஆஃப் த ஷேராக இதுவும் இருக்குங்கிறப்ப அந்த ஷேர் ப்ரைஸோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுவும் நீங்கள் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் 2021 அதோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் 61 பைசா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 உங்களுக்கு 57 ரூபாய் இருந்துச்சு. அப்போ 57க்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி 60 65 அந்த மாதிரி வரும்னு நம்ம நினச்சிருப்போம். பட் 60 65 வந்திருந்தா இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா பி வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது இப்போ எவ்வளோ இருக்கு ஏர்னிங் பர் ஷேர் லாஸ்ட் குவார்ட்டர் 4 குவார்ட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் வருது. அப்போ 50 ரூபா வருதுங்கிறது தான் பிரச்சனை. அதனால உங்களுக்கு அது என்ன தெரியுதுன்னா பி அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. பட் நத்திங் டு வரி, இந்த கம்பெனிக்கு எதிர்காலம் இருக்குது. சரிங்களா? எப்படி அதை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு புது டெக்னாலஜியை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க.
அதாவது கோலை வந்து கேஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஃபர்னஸ்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மெட்டல் உருக்கு ஆலைகள்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதாவது எப்படின்னா, கோல் வந்து ஒரு 1000 டிகிரியில் பாட்டம் ஆஃப் கிரவுண்டில் நல்லா பேர்ன் பண்ணுவாங்க. அந்த பேர்ன் பண்ணும்போது அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிஜனையும் வேஃபரையும் உள்ளே தள்ளுவாங்க. அப்போ நல்ல ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆப்போசிட் சைடில் என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா அது சின் கேஸாக வரும். பட் அது வந்து ஹைலி டாக்ஸிக். ஓரளவுக்கு ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கான கேஸாக கன்வெர்ட் ஆயிரும். அது வந்து என்ன போகும்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபர்னஸ் மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கு போகும். வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது ஒரு கிரீன் டெக்னாலஜிக்குள்ள வருதுங்கிற இந்த மாதிரியான விஷயங்களும் இதுக்கு பின்னாடி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. கோலுங்கிறது நாட் ஜஸ்ட் அ கோல். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வேற மாதிரியான ப்ராசஸ். இதுல நல்லவே ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. பிளஸ் இன்னும் ஒரு ரீசனும் சொல்றேன். இப்போ அன்இவனா growth இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் இருக்கும். அதாவது திடீர்னு பார்த்தா அதிகமாக வரும், திடீர்னு பார்த்தா கம்மியாக வரும். இந்த மாதிரியான கம்பெனிகளெல்லாம் வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏர்னிங் பர் ஷேர் மட்டும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்க கூடாது. நீங்கள் அந்த கம்பெனியோட புக்கையும் எடுத்து பார்க்கணும். அந்த புக்கு பாருங்க, லாஸ்ட் 2021 கிட்டத்தட்ட 59 ரூபாய் அந்த ரேஞ்ச் இருக்கு. அப்படியே படிப்படியாக வளர்ந்து எவ்ரி 5 இயர் 4 இயர் ஒன்ஸ்க்கு என்ன ஆகணும்னா 2 டைம்ஸாவது ஆகுதான்னு பார்த்துக்குங்கன்னு சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புக் சைஸ் வந்து 160 ரூபாய் இருக்கு. 3 டைம்ஸ் growth இருக்க 4 வருஷத்தில் புக் சைஸ். அப்போ புக் வளரும்போது உங்கள் ஷேர் ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி ROI நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது கிட்டத்தட்ட 28% 40% வரைக்கும் ROI கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதனால் இதெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி 3 மடங்கு புக்கு வளருதுன்னா புக்குக்கோட ROI கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 30%. ஸோ இந்த புக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துலேயே 10 வருஷத்துலேயே எந்த அளவுக்கு வளருங்கிற அசம்ஷனை வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த 9 Pயில் வாங்குறது இட்ஸ் நாட் தட் மச் நெகட்டிவ். ஸ்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அது ஈக்குவல் ப்ரைஸ் தான் சொன்னேன், அண்டர் வேல்யூன்னு சொல்லலை இல்லையா. அண்டர் வேல்யூக்கு வந்தாலும் ஒன்ஸ் அகைன் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம். நான் வாங்கினதே வேறு 25 ஸ்டாக்கு தான் ஆக்சுவலாக அன்றைக்கி. பட் நான் என்ன பண்ணுவேன்னா பீரியாடிக்கலாக அதை அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே போவேன். ஏன்னா எனக்கு டிவிடெண்ட் அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால டிவிடெண்ட் ப்ராசஸ்லேயே கொஞ்சம், அதாவது மெஜாரிட்டி கிடையாது, ஒரு கொஞ்சமாவது நம்ம வச்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்கும். அந்த பாயிண்டில் இதெல்லாம் ஒரு காரணம். நான் ஏன் அன்னைக்கு வந்து இந்த 9 Pயில் இந்த ஸ்டாக்கை வாங்கினேன் அப்படிங்கிறது இது வந்து கேட்டவங்களுக்காக மட்டும் இல்லை, என்டையர் நம்ம டீமில் இருக்க எல்லாருக்குமே புரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், இன்றைக்கி இண்டக்ஷன் இருக்குது, இண்டக்ஷனில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த வாரம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா கம்யூனிட்டியில், அவங்க எல்லாருமே இண்டக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இண்டக்ஷனில் ஜாயின் பண்ணுறது ஒரு பக்கம்னா கூட இந்த ஒரு கிளாஸுக்காக நம்ம பணம் கட்டி இங்கே ஜாயின் பண்ணலாம். அதையும் புரிஞ்சுக்கங்க. அடுத்த 10 வருஷம் நீங்கள் என் கூட கண்டினியூ பண்ண போகிறீங்க. அதுக்கான ஒன் டைம் ஃபீஸ் தான் இப்போ நீங்கள் பே பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க. ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு கிளாஸுக்காக இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு. கிடையவே கிடையாது. இது 10 இயர்ஸ்க்கான கமிட்மெண்ட். 10 இயர்ஸ்க்கு ஒரு போர்ட்டல், உங்களுக்கான சர்வீஸ், போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. இது ஆக்சுவலாக சொல்லணும்னா இது ஒரு ஜென்யூனான ப்ரைஸ் தான். லாங் ரன்னுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்க, ஜாயின் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னும் ஜாயின் பண்ணாதான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அதில் ஒரு வீடியோ வரும், பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிங்க. ஓகே, ஸோ நான் எப்பவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.